கண்ணீர் நல்கும் பரிசு மகத்தானது. உன்னை போலவே கடமை ஒன்றையே கண்ணாக கொண்டு செயல்படும் கன்னியவானுக்கு காலம் கண்ணீரையே பரிசாக அளிப்பது ஏன் தாயே? தான் செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்தார் உன் தந்தை. ஆதலால் நான் கண்ணீரோடு அவரை பிரிந்தேன். அன்று நான் வடித்த கண்ணீரின் பரிசாக இன்று இந்த உலகிற்கு பீஷ்மன் கிடைத்தான். எத்தனை கோடி தவம் இருந்தாலும் உன்னை போல ஒரு சத்தியவாணி, உன்னை போல ஒரு லட்சியவாணி இந்த உலகம் காணத்தான் இயலுமா? அந்த சத்தியமும் நான் கொண்ட லட்சியமும் அர்த்தமற்றதாக போய்விடும் போலிருக்கிறதே தாயே. அடர்ந்த பாறைக்குள் சிக்கும் கரித்துண்டு வைரமாக மிளிரும். பெரும் இடருக்குள் சிக்கும் மனம் ஞானத்தில் ஒளிரும். நன்மையில் தீமையும் தீமையில் நன்மையும் ஒளிந்தே இருக்கும். அதை பகுத்தறியும் மனதிலிருந்து துன்பம் பறந்தோடும்.